உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, எங்கேயாச்சும் அவசரமா கிளம்பும் போதுதான் கார் டயர் பஞ்சர் ஆகும், பைக் சாவி காணாம போகும். எல்லாம் என் தலை எழுத்து. இப்போ நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இப்படி வா சித்தார்த். சொல்லுங்க தாத்தா. நீ பேசாம கேப் புக் பண்ணி போயிட வேண்டியதானே? யா தாத்தா, அதை செய். நல்ல ஐடியா தாத்தா. முதல்ல உன்னை புக் பண்ணு. சித்தார்த், இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? அதான் மனோக்கார் இருக்குல்ல, இந்த எடுத்துட்டு போ. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏன் மனோக்கார சித்தார்த் எடுத்துட்டு போக கூடாதா என்ன? இல்ல தமனா, நான் என் கார்ல இருக்க ஸ்டெப்னியை மாத்திட்டு நான் என் கார்லயே போயிடுறேன். சொல்லுங்க டாக்டர். என்ன டாக்டரா? ஏய், என்ன டாக்டரா? சரிங்க டாக்டர். ஆமா, 2ஆம் மாசம் முடிய போகுது. தர்ஷினி, அம்மாவை எதுக்கு டாக்டருக்கு வர சொல்றா? 2 months ஆச்சுலண்ணே, செக்கப்காக வர சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா டாக்டர். ஆமா ஆமா ஆமா. சரி டாக்டர். ராணி சித்தார்த்த வெளியே போக விடாம என்னமோ பிளான் பண்ணிட்டா. ஏய் தமனா, என்ன நடக்குதுங்க? அத்தை, இப்ப எதுவும் கேட்காதீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பலி விடுறது நிச்சயம். என்ன சொல்ற? எல்லாத்துக்கும் காரணம் அந்த கூகை தான். ஆமா தமன்னா, வந்தவ யாரு? எதுக்காக அவ வந்திருக்கா? சித்தார்த்த காலி பண்ணதான் இவளை வர வச்சிருக்கேன். அது நடக்கும் போது உங்களுக்கே தெரியும் அத்தை. அவ எப்படி அவன? இவ சித்தார்த்த வசியம் பண்ணி இங்க இருந்து கடத்தி கொண்டு போய் அவன் கதையை முடிச்சிருவா. என்ன தமன்னா நீ? ராணிய முதல்ல டார்கெட் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ என்னவோ சித்தார்த் மேல ஓடிட்டு இருக்க. அத்தை, ராணி கர்ப்பம் தெரிஞ்சதுல இருந்தே சித்தார்த் அவ பின்னாடியே இருக்கான். அதனாலதான் அவனை முதல்ல காலி பண்ணிட்டோம்னா அப்புறம் ராணி கதையை ஈஸியா முடிச்சிடலாம். என்னமோ போ, நீ பண்றது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிங்க அத்தை. வந்துருங்க டாக்டர். நான் வீட்ல தான் இருக்கிறேன். வந்துருங்க. சரிங்க டாக்டர். சரி. ஏய் ராணி, அம்மா இப்ப எதுக்கு டாக்டர் கால் பண்ணாங்க? 2ஆம் மாசம் முடிய போது இன்னும் ரெகுலர் செக்கப்க்கு வரலையான்னு நேத்து மல்லிகா கண்ணாலத்துக்காக ஊர்ல இருந்தப்பவே போன் பண்ணாங்க. நான் தான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப அவங்களே போனை போட்டு நான் உங்க வீட்டு பக்கமா ஒரு வேலைக்கு வந்துக்கிறேன், அப்படியே வந்து உன்னை செக்அப் பண்ணிட்டு போறேன்னு சொன்னாங்க. நான் வரும்போது உங்க ஹஸ்பண்டையும் இருக்க சொல்லுன்னு சொன்னாங்க. தர்ஷினி, தாடிகார இப்ப இருக்க போறானா இல்ல போறானா? டாக்டர் வந்து உன்னை செக் பண்ணி பார்த்துட்டு பாப்பாவோட growth பத்தியும் உன்னோட ஹெல்த்த பத்தியும் சொன்னதுக்கு அப்புறம் நான் பொம்மியோட நினைவிடத்துக்கு போய்க்கிறேன். சரியா? பாத்தியா கூகை, இந்த ராணி என்னமா டிராமா பண்ணி அவனை போக விடாம பண்ணிட்டா. நான் எப்படியாவது சித்தார்த்த வெளியே கூட்டிட்டு வந்து காட்டுறேன். அத்தை இருங்க, நானும் வந்துடுறேன். சித்தப்பா வாங்க. மா, என்னம்மா நடக்குது? தெரியல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.